சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கழக பொதுச் செயலாளர் நிர்வாகிகளுக்கு விரிவாக ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். காணொலி காட்சி வாயிலான கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதிமுக தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக 82 மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து 82 மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ஒரே நேரத்தில் விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார். சிறந்த ஆலோசனைகளை பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார். எங்கள் கட்சிக்குள் பேசுவது எப்படி கூட்டணி பற்றி பேச முடியும்?